இந்த இந்த ஒயிட் கலர் ஒயர் இருக்கு இல்லையா? இத வந்து நம்ம இந்த இடத்துல நம்ம ஏணிப்படி முடிச்சு வச்சு, இந்த லைன முடிச்சு அடுத்த லைனுக்கு நம்ம கொண்டு போகணும். அதுக்கு நம்ம ஒயர இப்படி மேல் இருக்கிற ஒயர இப்படி கீழ் பக்கமா தள்ளுறோம். இப்படி கீழ் பக்கமா தள்ளி, இப்ப அடியில இருக்கிற இந்த ஒயர புடிச்சு இப்படி மேல் பக்கமா தள்ளணும். ஃபர்ஸ்ட்டு கீழ தள்ளணும். அப்புறம் நம்ம மேல் பக்கமா தள்ளணும். இப்படி. இந்த ரன்னிங் ஒயர இப்படி நம்ம லெஃப்ட் சைடுல மடிச்சு வச்சுக்கிறோம். இப்படி லெஃப்ட் சைடுல மடிச்சு, இது மேல வருது பாத்தியா? இந்த ஒயருக்குள்ள நம்ம கோர்த்துக்கணும். இப்படி. இப்ப இந்த ஆள்காட்டி விரல இப்படி அடியில வச்சுக்கங்க இப்படி. இப்படி அடியில வச்சு மேல பெருவிரல வச்சு இப்படி புடிச்சுக்கிட்டீங்கன்னா டைட்டா இருக்கும். இப்ப ஒயர வந்து இப்படி கீழ் பக்கமா இழுத்தோம்னா, மேல இருக்கிற இந்த ஒயர் வந்து உங்களுக்கு டைட் ஆகும். பாருங்க. இப்ப இங்க மேல இருக்கிற இந்த ஒயர இப்ப மேல இருக்கு பாத்தியா? இந்த ஒயர எடுத்து இந்த ரன்னிங் ஒயருக்குள்ள இந்த ஹோல்ல நம்ம இப்படி உள்ள கோர்த்து எடுக்கணும். இவ்வளவுதான். இப்ப இந்த ஒயர புடிச்சு நம்ம இப்படி இழுத்தோம்னா, கீழ இருக்கிற இந்த ஹோல் வந்து நமக்கு டைட் ஆகும். இங்க பாருங்க இப்படி. இவ்வளவுதான். இப்ப இது டைட் பண்றதுக்கு நம்ம அடியில இந்த ரன்னிங் ஒயர இப்படி நம்ம பிடிச்சு இழுத்து இத டைட் பண்ணிக்கலாம். சரிங்களா? இப்ப இந்த ரன்னிங் ஒயர ஒயிட் கலர் ரன்னிங் ஒயர இப்படி அடிப்பக்கமா எடுத்து இந்த 2 நாட்டுக்கும் நடுவுல வச்சு ரைட் சைடு இருக்கிற ஒயர்ல நம்ம இத ஜாயின் பண்ணணும். இப்படி நம்ம ஜாயின் பண்ணும்போது பர்பிள் கலர் ஒயர் இருக்கு இல்லையா? அடியில ரன்னிங் ஒயரு இந்த ஒயரையும் இந்த ரன்னிங் ஒயர் கூடவே சேர்த்து வச்சு சுத்திக்கணும். அப்பதான் அடுத்த லைனுக்கு இதுக்கு நமக்கு வந்து உள்ள ஜாயிண்ட் ஆயிக்கும். அடுத்தடுத்த நாட்ல நம்ம நாட் போட்டுக்கலாம். அடியில இருக்கிற பர்பிள் கலர் ரன்னிங் ஒயர ஒரு நாட்ல மட்டும் நம்ம ஜாயின் பண்ணி சுத்தி போடணுங்க. திரும்ப மத்த எல்லா நாட் கூடயும் நம்ம இந்த ரன்னிங் ஒயர அடியில வச்சே போட்டுட்டு வரணும் அப்படிங்கிற அவசியம் இல்ல. நம்ம ஒரு நாட்ல மட்டும் அந்த ரன்னிங் ஒயர வந்து நம்ம ஜாயின் பண்ணிக்கணும். திரும்ப மறுபடியும் இத வந்து அப்படியே உள்பக்கமா விட்டுருங்க. அடுத்த லைன் எடுக்கும்போது நம்ம உள்ள இருந்து ஒயிட் கலர உள்ள விட்டுட்டு பர்பிள் கலர் ஒயர நம்ம எடுத்துக்கலாம். நான் அப்படிதான் போட்டிருக்கேன். பிறகு ஒரே ஒரு ரன்னிங் ஒயர் மட்டும் தான். ஒரு டைம் மட்டும் தான் அந்த பர்பிள் கலர் ஒயர வந்து உள்ள வச்சு ஒயிட் கலர் ரன்னிங் ஒயர மேல வச்சு நம்ம சுத்தி வந்து கொண்டு வந்தேன். இப்ப வந்து நான் அத எடுக்கல உங்களுக்கு. இந்த ஒயிட் கலர் ரன்னிங் ஒயர் மட்டும் தான் வச்சு நான் போட்டுட்டு இருக்கேன். பிகினர்ஸ்க்கு புரியணும் அப்படிங்கறக்காக தான் நான் இப்படி சொல்றேன். இல்ல இது உங்களுக்கு ரொம்ப சிரமமா இருக்கு அப்படின்னா, நீங்க அத கட் பண்ணிட்டு உள்பக்கமா சொருகி விட்டுக்குங்க. அடுத்த லைன் போடும்போது நம்ம அத ஜாயின் பண்ணி கூட நம்ம போட்டுக்கலாம்.